அன்பார்ந்த மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உமா பாலசுப்ரமணியனின் பணிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தினமும் ஒவ்வொரு திருப்புகழாக பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் எவ்வளவு கருத்துக்கள், எவ்வளவு தத்துவங்கள், எவ்வளவு புராணங்கள், கதைகள் என்று இன்று நாம் திருச்செந்தூர் செல்ல போகிறோம். செந்தில் நகர் வந்தமர்ந்த பெருமாளை காணப்போகிறோம். கண்டுமொழி என்று தொடங்கும் பாடல் முதலில் வரி வடிவில் அதை கண்டு மகிழ்ந்து விட்டு பிறகு இசை வடிவில் கேட்கலாம். அதன் பிறகு உரை. இதோ வரி வடிவம். கண்டு மொழி கொம்பு கொங்கை வஞ்சி இடை அம்பு நஞ்சு கண்கள் குழல் கொண்டல் என்று பல காலும் கண்டுளம் வருந்தி நொந்து மங்கையர் வசம் புரிந்து கங்குல் பகல் என்று நின்று விதியாலே பண்டை வினை கொண்டு உழன்று வெந்து விழுகின்றல் கண்டு பங்கைய பதங்கள் தந்து புகழ் ஓதும் பண்புடைய சிந்தை அன்பர் தங்களினுடன் கலந்து பண்பு பெற அஞ்சல் அஞ்சல் என வாராய் வண்டு படுகின்ற தொங்கல் கொண்டு அற நெருங்கி இண்டு வம்பினை அடைந்து சந்தின் மிக மூழ்கி வஞ்சியை முனிந்த கொங்கை மென்குற மடந்தை செங்கை வந்து அழகுடன் கலந்த மணிமார்பா தின் திரள் புனைந்த அண்டர் தங்கள் அபயங்கள் கண்டு செஞ்சமர் புனைந்து துங்க மயில் மீதே சென்று அசுரர் அஞ்ச வென்று குன்றிடை மனம் புணர்ந்து செந்தில் நகர் வந்து அமர்ந்த பெருமாளே என நேயர்களே வரிவடிவில் கண்டு மகிழ்ந்து விட்டீர்களா? இப்பொழுது வசுமதி தேசிகன் அவர்களின் குரலில் நாம் இசையை கேட்கப் போகிறோம். கண்டு மொழி கொம்பு கொங்கை வஞ்சி இடையம்பு நஞ்சு கண்கள் குழல் கொண்டல் என்று பல காலும் கண்டுளம் வருந்தி நொந்து மங்கையர் வசம் புரிந்து கங்குல் பகல் என்று நின்று விதியாலே பண்டை வினை கொண்டுழன்று வெந்து விழுகின்றல் கண்டு பங்கைய பதங்கள் தந்து புகழோரும் பண்புடைய சிந்தை என்பர் தங்களினுடன் கலந்து பண்பு பெற அஞ்சல் அஞ்சல் எனவாராய் வண்டு படுகின்ற தொங்கல் கொண்டர நெருங்கி இண்டு வம்பினை அடைந்து சந்தின் மிக மூழ்கி வஞ்சியை முனிந்த கொங்கை மென்புறமடந்தை செங்கை வந்தழகுடன் கலந்த மணிமார்பா தின்திரள் புனைந்த அண்டர் தங்கள் அபயங்கள் கண்டு செஞ்சமர் புனைந்த துங்க மயில் மீதே. இசையை கேட்டிருப்பீர்கள். இப்பொழுது அந்த வரியின் கருத்தினை நாம் கண்டு மகிழலாம். கண்டு மொழி கொம்பு கொங்கை. கண்டு என்றால் என்ன? கண்ணால் காண்பது ஒன்று. ஆனால் இந்த இடத்தில் கண்டு என்றால் கற்கண்டை கண்டு என்று கூறுகிறார். கண்டு என்றால் கற்கண்டு என்ற சொல். கொம்பு என்றால் யானையுடைய தந்தம். அப்படி கண்டு மொழி கொம்பு. கண்டு மொழி என்றால் கற்கண்டு போன்று இனிமையாக இருக்கிறதாம் மொழி. யாருடைய மொழி என்று தெரியும். மொழி இருக்கிறது. கொம்பு கொங்கை தந்தம் போன்று அந்த கொங்கைகள் அப்படிப்பட்ட மார்பு இருக்கிறது. வஞ்சி இடை அம்பு. இது பொதுமகளிரை பற்றி கூறுகிறார். வஞ்சி இடை அம்பு நஞ்சு கண்கள். வஞ்சி கொடி போன்ற இடையை மெல்லிய இடையையும் அம்பு நஞ்சு கண்கள். அம்பையும் நஞ்சையும் ஒத்த கண்கள் இருக்கிறது.
குழல் கொண்டல் என்று பல காலம் கண்டு. குழல் என்றால் என்ன? கூந்தல். கூந்தல் எப்படி இருக்கிறது? கொண்டல் என்றால் மேகம், கருத்த மேகம் இருக்கிறதே, அதை போன்று கருத்து அடர்ந்து இருக்கிறதாம். கருத்த மேகம் போன்று பல காலம் குழல் கொண்டல் என்று பல காலம் கண்டு, பல முறையும் ஒவ்வுமை கூறி. எப்பொழுதுமே இந்த கூந்தலுக்கு இந்த கொண்டலையும் மேகத்தையும் மேகம் போன்ற கூந்தல் என்று கூறுவார்கள். அப்படி பல காலம் ஒவ்வுமை கூறி உளம் வருந்தி நொந்து. உள்ளம் வருந்தி பின்னர் நொந்து. எதற்காக உள்ளம் வருந்தி நொந்து என்றால் அந்த உமைக்காக அல்ல. அந்த கண் இருக்கிறதே, நஞ்சு அம்பை போன்ற கண்களும் வதனங்களும் கண்டு மொழி என்று கூறுகிறாரே, அப்படிப்பட்ட பெண்களுடன் பழகி அதற்கு பிறகு சலித்து விட்டது. அதற்கு பிறகு என்ன செய்கிறார்கள்? அவர் உணர்கிறார்கள், ஓ இது தவறு, இது சரியான முறை அல்ல என்று உணர்ந்த பிறகுதான் அவர்கள் உள்ளம் வருந்துகிறார்கள். உளம் வருந்தி அதற்கு பிறகு நொந்து போய் விடுகிறார்கள். அதாவது மனக்கவலை வந்து விடுகிறது, உடல் வலிமையற்று அப்படி இருந்து விடுகிறது, செல்வமெல்லாம் போய் விடுகின்றது. அதற்கு பிறகு நொந்து என்ன பயன்? அதனால் உளம் வருந்தி நொந்து, உள்ளம் வருந்தி பின்னர் நொந்து போய் மங்கையர் வசம் புரிந்து, மாதர்கள் வசப்பட்டு நொந்து போனாலும் அதாவது பெண்களை பார்த்து நாம் அவர்களுடன் சேரவில்லையே என்றும் நொந்து போகலாம். அல்லது அவர்கள் ஆசையினால் என்ன ஆகிறது? மங்கையர் வசம் புரிந்து மாதர்களின் வசம் அவர்கள் போகிறார்கள். போய் கங்குல் பகல் என்று நின்று. சாதாரணமாக விலை மாதர்களிடம் இரவுதான் போவார்கள். ஆனால் இவர் சொல்வது அருணகிரிநாதர் என்ன கூறுகிறார்? கங்குல் பகல். கங்குல் என்றால் இரவு. இரவும் பகலும் இரவும் பகலும் அங்கேயே மாதர்களுடன் இருந்து அவர்கள் பால் நின்று என்று மங்கையர் வசம் புரிந்து கங்குல் பகல் என்று நின்று. அதாவது இரவும் பகலும் பாராது அவர்களுடமே அங்கேயே நின்று. அதாவது அவர்கள் விலை மாதர்கள் தானே, அதாவது எத்தனை ஆடவர்கள் வந்தாலும் அவர்களுக்கு பிறகு இவன் நின்று கொண்டிருப்பானாக இருக்கும். அப்படி விலை மாதர்கள் விலையை கொடுத்து மாதர்களை வாங்கி கொள்ள வேண்டும். இரவும் பகலும் எப்பொழுதும் அவர்கள் பால் நின்று விதியாலே பண்டை வினை கொண்டு உழன்று. நமக்கு விதி என்று இருக்கிறது. எவ்வளவு விதிகள், எவ்வளவு பிறப்பில் நாம் விதி செய்திருப்போம் அல்லவா? அதாவது நல்வினை தீவினைகள் எல்லாம் இருக்கிறது. அந்த விதியின் பயனாக அது படிப்படியாக சேர்ந்து 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 இந்த பிறவியில் பண்டை வினை கொண்டு உழன்று என்றால் திரிந்து, அந்த வினையின் பயனாய் பல வினைகளெல்லாம் நம்மை தாக்குகிறது. அதனால் நாம் துன்பம் அடைகின்றோம், வருத்தம் அடைகின்றோம், இடர்கள் வருகின்றன. அங்கும் இங்கும் திரிந்து, உழன்று என்றால் திரிந்து, வெந்து விழுகின்றல் கண்டு. என்னுடைய மனம் புழுங்கி விடுகிறது. என்னுடைய நிலைமையை பார்த்தீர்களா, நான் எப்படி இருக்கிறேன் என்று. அவன் தன்னை நொந்து கொள்வது தான் அப்படி இருந்ததனால்தானே அவன் அப்படி ஆகிவிட்டான். இருந்தாலும் கடைசியில் அவன் உணர்கிறான். உணர்ந்து கொண்டு என் விதியை பார்த்தீர்களா, நான் எப்படி நொந்து கொள்கிறேன், விதியின் பயனாய் பழவினைகள் தாக்க அங்கும் இங்கும் அலைந்து வெந்து விழுகின்றல் கண்டு, என்னுடைய மனம் புழுங்கி வீழ்வதைக் கண்டு பங்கைய பதங்கள், முருகனை பார்த்து கேட்கிறார். பங்கைய பதங்கள் தந்து உந்தன் தாமரை போன்ற இரு பாதங்களை எனக்கு அளிக்கக்கூடாதா? அளிக்க வேண்டும் என்று கூறி புகழோதும் பண்புடைய சிந்தை பங்கைய பதங்கள் தர வேண்டும். இருந்தாலும் நீ என்று வருவாயோ தெரியவில்லை முருகா. அதனால் நீ என்ன செய்ய வேண்டும்? உன்னுடைய புகழை ஓதுகிறார்களே, பல காலமாக ஓதிக்கொண்டிருக்கிறார்களே. அதாவது புகழ் என்றால் என்ன? இந்த திருப்புகழையும் ஓதுகிறார்கள். உன்னுடைய பெருமைகளை அங்கும் இங்கும் யாவரிடம் எடுத்து சொல்லுகிறார்களே, அவர்கள் புகழோதும் பண்புடைய சிந்தையிலேயே எப்பொழுதுமே அதை வைத்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல பண்பை வைத்து கொண்டிருக்கிறார்கள். உன்னை புகழ்ந்து ஓத வேண்டும், உன் பெருமையை பாராட்ட வேண்டும், பரப்ப வேண்டும் என்று அந்த தன்மையை வைத்து கொண்டிருக்கிறார்களே, அந்த பண்பை வைத்து கொண்டிருக்கிறார்களே, அப்படிப்பட்ட சிந்தை உடைய அன்பர் தங்களுடன் கலந்து பம்பராச்சில என்ற பாடலில் தம் பராக்கர நின்னை உணர்ந்து எல்லாம் ஒருங்கி நிர்குணம் பூண்டு என்னை மறந்திருந்தேன், இருந்தே விட்டது இவ்வுடம்பே என்று முன்னால் கூறுவார். ஆனால் தம் பராக்கர நின்னை
உணர்ந்து உருகி பொற்பத்ம சேர்வார்த்தம் குழாத்தினில் என்னையும் அன்போடு சற்று வைக்க கருதாதோ என்று கூறுவார். அதற்கு பிறகுதான் அவனை உணர்ந்து உணர்ந்து எல்லாம் இழந்து இறந்து விட்டதே இவ்வுடம்பு என்று ஆக வேண்டும். முதலில் என்ன செய்ய வேண்டும்? முதலில் அன்பர்களின் கூட்டத்தில் நாம் இணைய வேண்டும். அன்பர்கள் கூட்டத்தில் இணைந்தால் என்ன ஆகும்? அவர்களுடைய பண்பை நாம் பெறலாம். அவர்கள் எப்படி எப்படி இருக்கிறார்கள், எப்படி முருகனை பாராட்டுகிறார்கள், பெருமை பேசுகிறார்கள் என்பதை எல்லாம் அறிந்து நாமும் அந்த நாரில் அந்த பூவை தொடுத்தால் அந்த நார் எப்படி அந்த பூவின் மனத்தை பெறுகிறதோ அதே போல் நார் போல இருப்பவன் நான் எதற்கும் வேண்டாதவனாக இருந்தவன் என்ன ஆகின்றேன்? இந்த அடியார்களின் சேர்க்கையினால் நான் நல்ல பண்பை பெற்றுவிட முடியும் முருகா. அதனால் பண்பு பெற புகழோதும் பண்புடைய சிந்தை அன்பர் தங்களிடம் கலக்க வேண்டும். முதலில் அதற்கு நீதான் எனக்கு உதவி செய்ய வேண்டும். பிறகு என்ன கூறுகிறார்? பண்பு பெற அஞ்சல் அஞ்சல் என வர வேண்டும் என வாராய் என்று கூறுகிறார். அதாவது நான் சேர்ந்து விட்டால் என்னுடைய குணங்கள் அப்படியே இருக்குமே, நான் பண்பு பெற வேண்டாமா? என்னை சரியாக நீ ஆக்க வேண்டாமா? சரியாக ஆனால் தானே அந்த அடியார்களுடன் அவர்களுக்கு ஏற்றவாறு நானும் நடந்து கொள்ள முடியும். அதனால் நான் பண்பு பெற வேண்டும், பதமாக ஆக வேண்டும். அப்படி நான் நற்குணம் பெறுவதற்காக நீ அஞ்சாதே நான் இருக்கிறேன் என்று வருவாயாக என்று கூறுகிறார். வண்டு படுகின்ற தொங்கல் கொண்டு, வண்டுகள் எப்பொழுதுமே நல்ல மலரில் வாசனை இருக்கும், மனம் இருக்கும். மனம்தான் வாசனை, நிறம் இருக்கும், அதில் குணம் இருக்கும், தேன் இருக்கும். அப்படிப்பட்ட மலர்களை நோக்கித்தான் வண்டுகள் வரும். வண்டு படுகின்ற தொங்கல் கொண்டு, தொங்கல் என்றால் என்ன? தொங்குகிறது மலர் மாலை அல்லவா? அந்த மலர் மாலையை பூண்டு மிக நெருங்கி இண்டு வம்பினை அடைந்து மிக நெருக்கமாக நெய்த அழுத்தமான ரவிக்கையை அணிந்து, இது வஞ்சியை பற்றி, அதாவது வள்ளியை பற்றி கூறுகிறது. அதாவது அவர் மாலை அணிந்திருக்கிறார்களாம். ஏன் அவர்கள் மாலை அணிந்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் குறவர்கள் எப்பொழுதுமே நிறைய மலர்களையும் திணை காப்பதற்காக திணைகள் எல்லாம் வளர்ப்பார்கள். பிறகு அருகில் மலர்களையும் வளர்ப்பார்கள். அப்பொழுது நிறைய மலர்கள் இருக்கும். அதனால் எங்கெங்கு என்னென்ன மலர்கள் கிடைக்கிறதோ அதை கையிலும் அணிவார்கள், கழுத்திலும் அணிவார்கள், தலையிலும் அணிவார்கள், எங்கு பார்த்தாலும் காலிலும் கூட அணிவார்கள். அப்படி அந்த மலர்கள் தொங்குகிறதாம். அதனால்தான் தொங்கல் என்று. வண்டுகள் மொய்க்கின்ற மலர் மாலை என்றால் அன்று அலர்ந்த மலர்களை மாலையாக சூடிக்கொண்டு நெருங்கி இண்டு வம்பினை அடைந்து மிக நெருக்கமாக நெய்திருக்கிறார்கள். ஏனென்றால் நிறைய மலர்கள் கிடைக்கின்றன. அது அழுத்தமான ரவிக்கையையும் அணிந்து மிக நெருக்கமாக நெய்த நெருங்கி இண்டு வம்பினை அடைந்து என்றால் இது ரவிக்கையை பற்றி கூறுகிறது. நெய்த ரவிக்கையை பற்றி கூறுகிறது. அழுத்தமான ரவிக்கை அணிந்து சந்தின் மிக மூழ்கி வஞ்சியை முனிந்த கொங்கை. சந்தன குழம்பம், அதாவது அந்த காலத்தில் வாசனைக்கு வேறு, அதாவது குடுவையில் அடைத்த அந்த வாசனை திரவியங்கள் கிடைக்காது. அதனால் இந்த சந்தனங்களையும் இவைகளையெல்லாம் புனுகு இவைகளையெல்லாம் தடவிக்கொள்ள வேண்டும். அப்படி சந்தன குழம்பில் மிக மூழ்கி வஞ்சிக்கொடி போன்ற இடையை வருத்துகின்ற மார்பினை உடைய மென்குறம் அடந்தை செங்கை, மென்மையான அந்த குறப்பெண் வள்ளியின் சிவந்த கைகளை வந்து அழகுடன் கலந்த மணிமார்பா, அந்த கைகளை பிடித்து அதை தாங்கி பிடித்து அதை தடவி அவன் கொஞ்சுகிறானாம், காதல் புரிகின்றான். வந்து அழகுடன் கலந்த மணிமார்பா, அவளது இடமான வள்ளிமலைக்கு வந்தான். எங்கு வந்தான்? வள்ளிமலைக்கு வந்து எழிலுடன் தொட்டு கலந்த திருமார்பனே. திண்திரல் புனைந்த அண்டர் தங்கள் அபயங்கள் கண்டு, திண்திரல் திண்மையான வலிமை பொருந்திய தேவர்கள் என்ன செய்தார்கள்? என்னிடம் அபயம் அபயம் என்று வந்தார்கள். அடைய வேண்டுவதைக் கண்டு சூரபத்மன் பாடுபடுத்தி விட்டான். அவர்களை ஒரு வேலை செய்ய விட மாட்டேன் என்றான். சூரியன் என்ன செய்வான்? தினமும் எழுந்து நமக்கு இருளை களைந்து ஒளி கொடுக்கிறான் அல்லவா? அந்த ஒளியை கொடுக்க கூடாது, நீ வேறு ஏதானும் வேலை செய்ய வேண்டும் என்றால் அவன் என்ன செய்வான்? அப்படியே எல்லோரையும், சூரியனையும் சரி சந்திரனும் சரி, அவரவர்கள் வேலையை செய்ய விடாமல் தொந்தரவு செய்து அவர்களுக்கு கவலை கொடுத்தான், துன்பம் கொடுத்தான், இடர் கொடுத்தான்.
அப்படிப்பட்ட சூரபத்மனை திண்ணிய வலிமை பொருந்திய தேவர்கள் அந்த சூரபத்மனை கண்டு அஞ்சி, எங்களால் முடியவில்லை முருகா, நீதான் காப்பாற்ற வேண்டும், நீதான் சரணம், நீதான் சரணம் என்று சரணம் அடைந்தார்கள், அபயம் அடைந்தார்கள். அந்த அபயம் அடைந்த அந்த தேவர்களை கண்டு செஞ்சமர் புனைந்து துங்கமயில் மீதே சென்று, செவ்விய செஞ்சமர் என்று கூறுகிறார். செவ்விய சமர் என்றால் போர் புரிந்து, ஏனென்றால் இவன் தேவ சேனாபதியாக ஆயினான். தேவ சேனாபதி, சேனைக்கு அதிபதியாக ஆகினான் முருகன். அதனால் அவனை தேவ சேனாபதி என்று அழைப்பார்கள். செவ்விய போர்க்கோலம் பூண்டு தூய மயில் மீது ஏறி சென்று அசுரர் அஞ்ச வென்று, அசுரர்கள் எல்லாம் நடுங்கினார்கள். ஏன் நடுங்க வேண்டும்? ஒருவன் தான் இவன். அவன் என்ன குண்டோதரன் மாதிரியும் அசுரன் மாதிரியும் இருந்தானா? இல்லை, சிறு பிள்ளை. அந்த சிறு பிள்ளையை பார்த்து அவர்கள் நகைத்தவர்கள் இப்பொழுது என்ன செய்கிறார்கள்? அஞ்சி விட்டார்களாம். ஏனென்றால் அவனுடைய போர் தன்மை அப்படி இருந்தது. ஒரே வேலை செலுத்தி ஆயிரக்கணக்கான யானைகள், ஆயிரக்கணக்கான படைகள், லட்சக்கணக்கான படைகள் என்று அவன் கொன்று குவித்தானான் ஒரே அந்த வேலை செலுத்தி. அதனால் அவர்கள் அஞ்சி விட்டார்கள். அசுரர் அஞ்ச வென்று, போர்க்களத்தில் அசுரர்கள் யாவரும் அஞ்சும்படியாக வெற்றி கண்டு குன்றிடை மனம் புணர்ந்து திருப்பரங்குன்றத்தில் தேவயானே மனம் புரிந்தார். செந்தில் நகர் வந்து அமர்ந்த பெருமாளை பிறகு மறுபடியும் செந்தில் நகர் வந்து அமர்ந்தான் என்று கூறுகிறார். செந்தூர் பதியில் வந்து வீற்றிருக்கும் பெருமாளே, உன் புகழை நாளும் போதும் அடியார்களுடன் நான் கலந்து நல்ல பண்பை பெற வேண்டும். அதன் நற்குணம் அடைவதற்காக நீ என்ன செய்ய வேண்டும்? அஞ்சாதே அஞ்சாதே என்று கூற முன் வர வேண்டும். மாதர் வசம் வீழ்ந்து வாழ்நாளை வீணாக்காமல் நான் இருக்க வேண்டும் என்று யாவருக்கும் அறிவுரை கூறுகிறார். நமக்காகத்தான் அவர் இவ்வளவு பெரிய பாடலை அழகாக, எவ்வளவு கருத்துக்கள் நிறைந்த பாடல் பார்த்தீர்களா? அருணகிரிநாதர் தான் வந்து விட்டாரே, அவர் தான் காப்பாற்றப்பட்டாரே. முருகனுடைய அந்த திருஷ்டி அவருக்கு கிடைத்தது, எல்லா இன்பமும் அவருக்கு கிடைத்ததே. இன்பம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றுதான் அவர் பாடுபட்டு இத்தனை பாடல்களை பாடியிருக்கிறார். வண்டு படுகின்ற தொங்கல் என்று கூறுகிறார். மலர்களுக்கும் மனிதர்களுக்கும் நல்ல உறவு இருக்கிறது, அதை பிரிக்கவே முடியாது. அரும்பு, மொட்டு, பூ, மலர் என்பவை மலரின் பருவத்தை குறிக்கும். இவற்றோடு பூவிரி, மடல் என்ற சொற்களும் இங்கே நினைக்க தகுந்தவை. இணர், தாது, பொகுட்டு, அல்லி, புள்ளி, தோடு, மடல் என்பவை பூவின் உறுப்புகளை குறிக்கும் பெயர்களாகும். பூ வகைகளாக நீர்ப்பூ, நிலப்பூ, கொடிப்பூ, கோட்டுப்பூ, அதாவது கொம்பிலே பூப்பது என்பது பழைய பெயர் பகுப்பு முறையாகும். பூக்களால் கட்டப்பட்ட மாலைகளில் பல்வேறு வகையான நம்ம வேறுபாடுகளை காணலாம். எப்படி நெருக்கமாக கட்டுகிறார்களே அந்த பூமாலைகளுக்கு பிணையல் என்று பெயர். நெருக்கமாக கட்டப்படும் அந்த பூமாலைகளுக்கு, மலர்களுக்கு பிணையல் என்று பெயர். சற்றே இடைவெளியுடன் இந்த சென்னையில் கட்டுகிறார்களே, அப்படி சற்றே இடைவெளியுடன் கட்டப்பட்ட மாலைகளுக்கு கண்ணி என்று பெயர். கண்ணி என்பது இரண்டு பூக்களால் கோர்க்கப்படும் மாலையாகும். கண்ணியை விட சற்றே நெருக்கமாக கட்டப்படுவது சரம் ஆகும். தொடுக்கப்பட்ட பூச்சரத்திற்கு தொடையல் என்று பெயர். மனைகளிலும் மண்டபங்களிலும் அழகுக்காக தொங்கவிடப்படும் மாலைகளுக்கு கூட தொங்கல் என்று பெயர். அந்த காலத்தில் பூமாலைகள் சிறந்து விளங்கின. மகளிரும் குழந்தைகளும் தலையிலிருந்து தொங்கி நெற்றியின் நடுவில் படுமாறு நெற்றி சுட்டி போன்று சூட்டுவது சூட்டு என்பதாகும். கண்ணி, கோதை, சிகழிகை, இண்டை, சூட்டு ஆகிய 5 வகைகளும் தலையில் சூடும் பூமாலை வகைகளாகும். அதே போல் நீண்ட நார் மூலமாக பூக்களை அடுக்கி தொடுப்பது மாலை. திரண்ட தேர் உருளை போல கட்டப்பட்டு மார்பில் நிறைந்து புரளும் வகை மாலை தார் என்று கூறப்படும். முனைகள் இணைக்கப்படாது மார்பில் தொங்கி அசைவது தொங்கலாகும். அதைத்தான் அருணகிரிநாதர் இங்கு
தொங்கல் என்று குறிப்பிட்டுள்ளார். அது இணைக்கப்படாது, அது தொங்கிக் கொண்டிருக்கும். அக்காலத்தில் பூத்தொடுத்தலும் ஒரு கல்வியாக இருந்ததை எண்ணல், எழுதுதல், இலை கிள்ளல், பூத்தொடுத்தல் என்ற பாடல் வரிகள் உணர்த்துகின்றன. அப்படி யாவருக்கும் இந்த பூத்தொடுத்தலையே ஒரு பாடமாக அப்பொழுது அமைத்திருந்தார்களாம். இப்பொழுது நாகரிகத்தினால் பல பெண்களுக்கு பூத்தொடுத்தல் கூட தெரியாது. அது யாவற்றையும் கற்று அறிய வேண்டும். அப்படியாக கண்டு மொழி கொம்பு கொங்கை வஞ்சி இடை அம்பு நஞ்சு கண்கள் என்று தொடங்கி அவர் எதில் முடிக்கிறார்? தேவயானையின் அந்த திருமணத்தில் முடிக்கிறார். செந்தில் நகர் வந்தமர்ந்த குன்றிடை மனம் புரிந்து செந்தில் நகர் வந்தமர்ந்த பெருமாளே என்று முருகனை பெருமைப்படுத்துகிறார். கண்டு மொழி கொம்பு கொங்கை வஞ்சி இடை அம்பு நஞ்சு கண்கள் குழல் கொண்டல் என்று பலகாலும் கண்டுளம் வருந்தி நொந்து மங்கையர் வசம் புரிந்து கங்குல் பகல் என்று நின்று விதியாலே பண்டை வினை கொண்டுழன்று வெந்து விழுகின்றல் கண்டு பங்கைய பதங்கள் தந்து புகழோரும் பண்புடைய சிந்தை என்பர் தங்களினுடன் கலந்து பண்பு பெற அஞ்சல் அஞ்சல் எனவாராய் வண்டு படுகின்ற தொங்கல் கொண்டர நெருங்கியிண்டு வம்பினை அடைந்து சந்தின் மிக மூழ்கி வஞ்சி முனிந்த கொங்கை மென்புறமடந்தை செங்கை வந்தழகுடன் கலந்த மணிமார்பா திந்திரள் புனைந்த அண்டர் தங்கள் அபயங்கள் கண்டு செஞ்சமர் புனைந்த துங்க மயில் மீதே சென்றசுரரஞ்சவென்று குன்றினை மணம் புணர்ந்து செந்தில் நகர் வந்த மந்த பெருமாளே பண்டை வினை கொண்டுழன்று வெந்து விழுகின்றல் கண்டு பங்கைய பதங்கள் தந்து புகழோரும் பண்புடைய சிந்தை என்பர் தங்களினுடன் கலந்து பண்பு பெற அஞ்சல் அஞ்சல் எனவாராய் செந்தில் நகர் வந்த மந்த பெருமாளே பண்பு பெற அஞ்சல் அஞ்சல் எனவாராய். அதனால் நாம் மலர் மாலைகள் எவ்வளவு விதம் இருக்கிறது என்பதை கண்டு கொண்டோம். அதனால் இதையெல்லாம் நாம் அருணகிரிநாதர் வாயிலாக நமக்கு தெரிகிறது. அப்படி நாம் அவற்றையும் தெரிந்து கொண்டு அருணகிரிநாதர் திருப்புகழில் என்னென்ன கூறியிருக்கிறார், தமிழை எப்படி வளர்த்திருக்கிறார், அது மட்டுமன்று புராண கதைகள் எவ்வாறு கூறியிருக்கிறார், நமக்கு என்ன அறிவுரை கூறியிருக்கிறார் என்று முதலில் பார்க்க வேண்டும். அதை தொடர்ந்து அதே போல் நாம் இருக்க பாடுபட வேண்டும். அதற்கு முருகனே அருளுவான். தினமும் ஒரு திருப்புகழ் நாம் பாராயணம் செய்தால் அவன் நமக்கு நல்கதியை அளிப்பான் என்பது திண்ணம். நன்றி, வணக்கம்.